ஹாய்லோ வணக்கம். நம்ம எஸ்கேனாவுடைய அமரன் படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம தினமும் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு படம் 12 நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிமா சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த ஒரு படம் 200 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணிருச்சு அப்படிமா சொல்லிட்டு ஆஃபீஸில் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரு படம் 12 நாளில் 250 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிமா சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அப்டேட் நம்ம எஸ்கேனா சைட்லேருந்தே ஆஃபீஸில் கிடச்சிருக்கு. அப்படின்னால இது ஒரு நம்பக்கூடிய ஒரு அப்டேட் தான். ஸோ 12 நாளில் இந்த ஒரு படம் 250 கோடி பண்ணியிருக்கு. சரி ப்ரோ, இது எப்போ ஆஃபீஸில் அறிவிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னால இதோடைய ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் வர்றது கொஞ்சம் டவுட் தான். பட் நம்ம எஸ்கேனாவுடைய அமரன் படம் 300 கோடி தொட்டதுக்கு அப்புறமா அதோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி கூட நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சாட்டர்டே சண்டே எல்லாம் செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 300 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் தேட்டர்லேயும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்படின்னால இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னால ஒரு தமிழ் படம்னு வச்சுக்கிட்டாலே ஒரு படம் 28 நாளைக்கு அப்புறமா அவங்களுடைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு படத்தை இப்போ தேட்டர்லேயே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு காரணத்தினால இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28 நாளைக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ண வேண்டியதை இன்னும் ஒரு வாரம் கூட தள்ளி போய் இந்த ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு 300 கோடி தொடுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.